ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான். சகல கன்னிகைகளை பார்க்கிலும் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயையும் பட்சமும் கிடைத்தது. ஆகையால் அவன் ராஜ கிரீடத்தை மேல் வைத்து அவளை வஸ்தியின் ஸ்தானத்திலே பட்டத்து ஸ்திரீயாக்கினான். இன்னொரு வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 21வது வசனம் வாசி. நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடே கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். இப்போ ராஜா எஸ்தருக்கு என்ன செய்யறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆகையால் அவன் ராஜகிரீடத்தை சிரசில் வைத்து அவளை வஸ்தியின் ஸ்தானத்தில் பட்டத்து ஸ்திரீயாக்கினான் அப்படின்னு இருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல வசனம் சொல்லுது, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என்னோடு கூட சிங்காசனத்தில் உட்காரும்படி அருள் செய்வேன்னு இருக்கு. அப்போது சபையை பார்த்து கர்த்தர் கொடுக்குற வாக்கு தத்தமும் எஸ்தருக்கு ராஜா செய்த காரியமும் ஒரே காரியம். அதாவது இந்த சபை இருக்குது பாருங்கள், புதிய ஏற்பாட்டு சபை அப்படின்னு இருக்கு இல்லையா. இந்த சபை பழைய ஏற்பாட்டில் இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த புதிய ஏற்பாட்டு சபைக்கும் அதோடு நடக்க போகிற சம்பவங்களுக்கும் தான் கர்த்தர் ஒப்பிட்டு வச்சிருக்கிறார். இது ஒரு படிப்பு. ஆனால் சில காலமாக, குறிப்பிட்ட காலமாக எனக்கு ஆண்டவர் இந்த புதிய ஏற்பாட்டு சபையினுடைய காலங்களும் அதன் பற்றினதான சம்பவங்களும் பழைய ஏற்பாட்டில் மறைமுகமாக இருக்கிறதையும் அதை யூதர்கள் தவற விட்டு விட்டதையும் அதை அவர்கள் கண்டுபிடித்திருந்தால் மாம்சத்தில் வந்த இயேசுவை அவர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க, கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதை கண்டுபிடிக்காதனால தான் அவங்களால இயேசுவை என்ன செய்ய முடியல, கண்டுபிடிக்க முடியல. அதனால் அவங்க என்ன செய்கிறாங்க, கேட்குறாங்க, நீர் எங்களுக்கு மேசியாவானால் எங்களுக்கு சொல்லும்னு சொல்லும் போது அவர் திருப்பி சொல்கிறாரு, நான் உங்களுக்கு பலமுறை சொன்னேன், நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. கடைசியாக சொல்கிறார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகள் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது. எப்படி பழைய ஏற்பாட்டில் இயேசுவை பற்றி சாட்சி கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த வேத வாக்கியத்தை தியானிக்கும் பொழுது என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், அதில் மறைந்திருக்கிற இயேசுவை பற்றின சீக்ரெட்ஸ் அது வெளிப்படும். நான் என்ன சொல்கிறேன், நான் இவங்கெல்லாம் சொல்கிறத விட அதிகப்படியான சத்தியம் இருக்குது அதில். அதை நம்ம தோண்டி எடுக்காமையே விட்டுட்டோம். நம்மள யூதர்கள் விட்டுட்டாங்க. அதை விட்டுட்டனுடைய விளைவு என்னென்னா, அவர்கள் இயேசுவையே விட்டுட்டாங்க. கடைசியாக அவர்கள் அதை கண்டுபிடித்திருப்பார்களானால் அதன்படி நிற்கிற இயேசுவை அவங்களும் கண்டுபிடிச்சிருப்பாங்க. இந்த வசனத்தில் சொல்லாம அப்படியே நிற்கிறாரே அப்படின்னு சொல்லி ஆதியாகமத்தில் ஒரு ரூபத்தில் சொல்லியிருக்கிறார், யாத்ராகமத்தில் ஒரு ரூபத்தில் இருக்கிறார், அதே மாதிரி எண்ணாகமத்தில் ஒரு ரூபத்தில் இருக்கிறார், உபாகமத்தில் ஒரு ரூபத்தில் இருக்கிறார், நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் ஒரு ரூபத்தில் இருக்கிறார். ரூத்து புஸ்தகம் ஏன் உள்ளே வந்துச்சு? ஒவ்வொன்றத்துக்கு பின்னாடியும் புதிய ஏற்பாடும் மீட்பும் கர்த்தருடைய வருகையும் இரண்டாம் வருகையும் நியாய தீர்ப்பும் எல்லாம் இருக்குது. ஆனால் நம்முடைய ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட் எங்கே இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த ஸ்டாண்டர்ட் முழுக்க முழுக்க பழைய ஏற்பாட்டை ஆராய்ந்து பார்க்க தியானிக்கக்கூடிய அளவில் இருக்கணும். அப்போ பழைய ஏற்பாட்டுக்குள்ளே இது எல்லாம் மறைந்திருக்கிறது. அப்படி மறைந்திருக்கும் பொழுது அதை அதிகமாய் தியானிக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. யூதர்கள் விட்டுட்டாங்க. இப்போ நாம் அதை அதிகமாக தியானித்தோம்னா அரிய பல சத்தியங்கள் கிடைக்கும். சரி, அப்படி தியானிக்கிறது சரியா இல்லை இந்த பைபிள் ஸ்காலர்ஸ் எல்லாம் சொல்கிற மாதிரி இப்படிலாம் தியானிக்க கூடாதா அப்படின்னா, அதுக்கு ஒரு ப்ரூஃப் மட்டும் நான் சொல்லிடுறேன். தியானிக்கலாம், நீங்கள் தைரியமாக தியானிக்கலான்றதுக்கு ஒரே ஒரு ப்ரூஃப் மட்டும் சொல்லிடுறேன். ஏதாவது பைபிள் காலேஜ் முடித்தவங்க கேட்பாங்க, அதெல்லாம் ராங் மெசேஜுங்க, இப்படிலாம் தியானிக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்கன்னா, கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 4:24, இவைகள் ஞான அர்த்தமுள்ளவைகள். அந்த ஸ்திரீகள் 2 ஏற்பாடுகளாம். ஒன்று சீனாய் மலையில் உண்டான ஏற்பாடு, அது அடிமை தனத்திற்குள்ளாக பிள்ளை பெறுகிறது. அது ஆகார் என்பவள் தானே. ஆகார் என்பது அரபி தேசத்தில் உள்ள சீனாய் மலை. அந்த ஆகார் இப்பொழுது இருக்கிற எருசலேமுக்கு சரி. இவள் தன் பிள்ளைகளோட கூட அடிமைப்பட்டிருக்கிறாளே. மேலான எருசலேமோ சுயாதீனம் உள்ளவள், அவளே நம் எல்லாருக்கும் தாயானவள். பவுலே கம்பேர் பண்ணி படிச்சுட்டாரு. ஆகாரையும் சாராளையும் 2 ஏற்பாட்டுக்கு பவுல் என்ன செய்கிறாரு, கம்பேர் பண்ணி சொல்கிறாரு. சொல்கிறது எதுவும் சும்மா கம்பேர் பண்ணலை. அவர் சொல்கிறாரு, இவைகள் ஞான அர்த்தம் உள்ளவைகள். 1 கொரிந்தியர் 10 ஃபுல்லாக பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் கம்பேர் பண்ணி தான் பேசுகிறார். அதாவது அவர் மன்னாவை அப்பத்துக்கும் கண்மலை தண்ணீரை ரசத்துக்கும் கம்பேர் பண்ணி பேசுகிறார். ஏன் அபாத்திரமாக போஜனமான பண்ணாங்க, ஏன் செத்தாங்க, கம்யூனியனுக்கு கம்பேர் பண்ணி பேசுகிறார். அதனால்
அப்புறம் ஆண்டவர் இதை படிக்கும்போது சொன்னார், இது அதோடைய கம்பாரிசன் தான், நீ தைரியமாக எடு அப்படின்னு. அதுக்கப்புறம் ஆண்டவர் நிறைய காரியங்களை சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தார். சரி, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த எஸ்தர் அப்படிங்கிறதான ஒரு மிக முக்கியமான ராஜகுமாரத்தியை குறித்து பார்க்க போகிறோம். இந்த எஸ்தர் புஸ்தகம் இங்கே இருப்பதற்கு காரணமே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இந்த எஸ்தர் புஸ்தகம் புதிய ஏற்பாட்டு சபை எப்பொழுது பூமிக்குள்ளே வரும் என்பதற்கு அவள் முன்னடையாளமாக இருக்கிறார். பாருங்க, நம்ம ஒரு உலக பிரகாரமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். சபை, புதிய ஏற்பாட்டு சபை எப்போ பூமியில் வெளியரங்கமாச்சு, பூமியில் எப்போ வெளியரங்கமாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், எப்பொழுது யூதர்கள் சிறைப்பட்டு போனாங்களோ, அதாவது யூதர்கள் என்ன செய்கிறாங்க, சிறைப்பட்டு போனாங்க. அதே மாதிரி யூதர்கள் எப்போ உலகமெங்கும் தேசத்தை விட்டு போனாங்களோ, அவங்க தேசத்தை விட்டு எப்போ உலகமெங்கும் போனாங்களோ அப்போ தான் புதிய ஏற்பாட்டு சபை பிறகுது, புதிய ஏற்பாட்டு சபை வெளியே வருது. அதே மாதிரி அதே காலத்தில் தான், யூதர்கள் சிறைப்பட்டு போன காலத்தில் தான் எஸ்தர் பூமிக்குள்ளே வராங்க, எஸ்தர் உள்ளே வராங்க. வாசிங்க, எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. எஸ்தரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிங்க. அவன் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் யூதாவின் ராஜாவாகிய எகோனியாவை பிடித்து கொண்டு போகிற போது அவனோட கூட எருசலேமிலிருந்து பிடித்து கொண்டு போகப்பட்டவர்களில் ஒருவனாயிருந்தான். அவன் சிறைப்பட்டு போன பிறகுதான் இந்த சம்பவம் நடக்குது இல்லையா? கரெக்டா இஸ்ரவேலர்கள் தங்க தேசத்திலிருந்து கிபி 70 வெளியே போகிறதுக்கு முன்னாடி தான் சபை பிறகுது. சபையை கொண்டு வரார் ஆண்டவர், புதிய ஏற்பாட்டு சபையை கொண்டு வரார். எஸ்தர் அகாஸ்வேரு ராஜாவுடைய தேசத்தில் வருகிறாள், நாம் புறஜாதியார் தேசத்தில் வருகிறோம். அகாஸ்வேரு ராஜாவின் தேசத்துக்கு எஸ்தர் புறஜாதி, அந்த தேசத்துக்கு அவ யாரு? புறஜாதி. நாம தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் இந்த தேசத்தில் நம்ம என்னவா, இந்த பூமியில் நம்ம என்னவா இருக்கிறோம்? புறஜாதியாக இருக்கிறோம். அப்படியே எல்லா கம்பாரிசனும் கரெக்டாக எஸ்தருக்கும் புதிய ஏற்பாட்டு சபைக்கும் வரும். அதையும் தாண்டி இன்னும் கொஞ்சம் நீங்கள் போனீங்கன்னா, புதிய ஏற்பாட்டு சபையை குறித்து சொல்லும் போது கர்த்தர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை நமக்கு சொல்றார். வாசிங்க, எபிரேயர் 7:2-3 வாசிங்க. இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தான். இவனுடைய முதற் பேராகிய மெல்கிசேதேக்கு என்பதற்கு நீதியின் ராஜா என்றும், பின்பு சாலேமின் ராஜா என்பதற்கு சமாதானத்தின் ராஜா என்றும் அர்த்தமாம். நல்ல போதும், நல்ல கவனிங்க. இவன் தகப்பனும் தாயும் வம்ச வரலாறும் இல்லாதவன். இப்ப வாசிங்க, எஸ்தர் 2:10 வசனம். எஸ்தரோ வென்றால் தன் குலத்தையும் தன் பூர்வோத்தரத்தையும் அறிவிக்காதிருந்தாள். மொர்தெகாய் அதை தெரிவிக்க வேண்டாம் என்று அவளுக்கு கற்பித்திருந்தான். அதே பாருங்க, இன்னொரு வருஷம் வாசிங்க, அதே 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். எஸ்தர் மொர்தெகாய் தனக்கு கற்பித்தபடி தன் பூர்வோத்தரத்தையும் தன் குலத்தையும் தெரிவிக்காதிருந்தாள். எஸ்தர் மொர்தெகாய் இடத்திலே வளரும் போது அவன் சொன்னது போல இப்பொழுதும் அவன் சொற்கேட்டு நடந்து வந்தாள். அப்போ புதிய ஏற்பாட்டு சபைக்கும் எஸ்தருக்கும் ஒரு சம்பந்தம் என்னன்னா, நமக்கு தாய் தகப்பன் இருக்கிறாங்க, ஆனா நம்முடைய தாய் தகப்பன் மாம்சத்தின்படி வம்ச வரலாறு உள்ளவர்களாக இருந்தாலும் கூட நாம் ஆவிக்கேற்றபடி மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி வரும்போது வம்ச வரலாறு இல்லாதவர்களாக இருக்கிறோம். நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே பிறந்துட்டோம். அப்போ இந்த பூமியில் இருக்கிற தாய் தகப்பனுடைய வம்ச வரலாறு இல்லாமல் போகும். நம்முடைய வம்ச வரலாறு இல்லாமல் போய், இப்போ இயேசு கிறிஸ்து பாருங்க, மரியாளுடைய வயிற்றுல தான் பிறந்தார். ஒருவேளை யோசேப்பு நம்ம தகப்பன் இல்லைன்னு சொல்லிட்டா கூட மரியாளுடைய வயிற்றுல தான் பிறந்தார். அந்தபடி பார்த்தா தாய் தான். அதனால தான் மரியாளின் மைந்தன் அல்லவான்னு சொல்கிறாங்க. ஆனால் வேதம் கடைசியாக வந்து எங்கே முடிக்குது? இயேசு என்ன கேட்குறாரு, இவர்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள். அப்போ இவங்கெல்லாம் ஒன்று சொல்லும் போது கர்த்தர் கேட்குறாரு, நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க? உன்னதமான தேவனுடைய குமாரன். இதே வார்த்தை தான் யாருக்கு யூஸ் பண்ணப்படுது? மெல்கிசேதேக்குக்கு யூஸ் பண்ணப்படுது, உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரன். அப்போ நாம் இந்த வம்ச வரலாறு உள்ளவர்களாக இருந்தும், பூமியில் இருந்தும், கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிற முறைமையின்படி நாம் பூமிக்குரிய வம்ச வரலாறை தொலைக்கிறவர்களாக இருக்கணும். எஸ்தருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ராஜ்யத்தின்படி, எந்த ராஜ்யத்தின்படி? மேதிய பெர்ஷிய ராஜ்யத்தின்படி அவள் வம்ச வரலாறு யாருக்குமே தெரியாது. அவள் இருந்த ராஜ்யபாரத்தில் வேணால் தெரிஞ்சிருக்கலாம், அவளுடைய ஊரில் வேணால் அவளை பற்றி எதாவது தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் இங்கே வந்துட்டா பாருங்க, இந்த ஊருக்கு ராஜகுமாரத்தியாக வந்துட்டா பாருங்க,
வந்த பிறகு அவள் பூர்வம் முழுவதுமாக மறைக்கப்பட்டு விட்டது. எது வரைக்கும் தெரியுமா? அவள் பேர் வரைக்கும் மாறிடுச்சு. அவருடைய பேர் என்ன? அக்சால். ஆனா இப்ப அவருடைய பேர் என்ன? எஸ்தர். பேர் போச்சு. இப்ப பாருங்க, புக்கில் கூட அவ பேர் என்னதான் இருக்குது? எஸ்தர் தான் இருக்குது. நீங்க யாராவது லட்சத்துல இல்ல 2 லட்சத்துல ஒருத்தர் தான் அக்சால்னு பேர் வைப்பாங்க. ஆனா எஸ்தர்னு நிறைய பேர் வைப்பாங்க. இந்த பேர் தான் நியமித்தது. இப்ப ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமா? வெளிப்படுத்தின விசேஷத்துல, ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனுக்கு புதிய நாமத்தை தரிப்பிப்பேன். பழைய பேர் போயிடும், அக்சால் போயிடும். நமக்கு கர்த்தர் கொடுக்கக்கூடிய புதிய பேர் எஸ்தர்ங்கிற பேர் நிலைத்து நிற்கும். அதாவது அங்க எஸ்தர், இங்க நமக்கு வேறொரு பேரை கர்த்தர் மனவாட்டிக்கு வச்சிருக்கிறார். அப்போ புதிய ஏற்பாட்டு சபையும் எஸ்தரும் எல்லா விதத்திலும் அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள்? ஒத்து போய் இருக்கிறார்கள். அதாவது மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி வம்ச வரலாறு மறைக்கப்பட்டவர்கள், பெயர் மாற்றப்பட்டவர்கள், வேறொரு இடத்திற்கு கொண்டு வரப்பட்டவர்கள், அந்த தேசத்திலே அவர்கள் புறஜாதியாக இருக்கிறார்கள். இது எல்லாமே 100%. ஆனால் எஸ்தரோவென்றால் ஒரு நாள் சிங்காசனத்தில் ராஜாக்கு பக்கத்தில் உட்கார்ந்து விட்டாள். இதுதான் உங்களுக்கு எனக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினது. நீங்களும் நானும் இந்த பூமியில புறஜாதி, யாராலையும் மதிக்கப்படாதவர்கள், நம்ம அடிமைத்தனத்தில் சிறைப்பட்டு போகும் காலத்தில் வந்தவர்கள், நாம் வேற ஒரு பேரை உடையவர்கள், வேறொரு பூர்வகத்தை உடையவர்கள். நம்ம எல்லாம் ஆபிரகாமின் சந்ததியெல்லாம் கிடையாது. நாம் இஸ்ரவேல் கோத்திரத்துக்குள்ள வந்தவர்கள் கிடையாது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, உங்களையும் என்னையும் கர்த்தர் புதிய ராஜ்யத்துக்குள்ளே புதிய ராஜாவுக்கு ராஜகுமாரத்தியாய் உட்கார வைப்பதற்கு கர்த்தர் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா.